தக்காளி பழத்தினுடைய மேல் தோல், இந்த சிவந்த நிறம் தோல் இருக்கு இல்லையா, புற்றுநோய் வரைக்கும் தடுக்கக்கூடியது. லைகோபீன்ஸ் அப்படிம்பாங்க. ஏன் மாப்பிள்ளை சம்பா அரிசி சிறப்புன்னு சொல்றோம்னா, அந்த அரிசி கார்போஹைட்ரேட் நிறைய உள்ளதான், 70% கார்போஹைட்ரேட் தான். ஆனா அந்த மேல இருக்கிற சிகப்பு தொலி, அந்த சிவந்த நிறம், சிவந்த உமி, அதுல யாருமே கொடுக்க முடியாத லைகோபீனை ஆண்டவன் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு. அந்த லைகோபீன் தக்காளி பழ தொலியில இருக்கு, மாதுளம்பழ சிவப்புல இருக்கு, மாப்பிள்ளை சம்பா அரிசியில இருக்கு. அப்ப அந்த சிவப்பு நிறத்துக்கு, அந்த புளிப்புக்கு நம்ம தக்காளியை பயன்படுத்தி கொள்ளலாம். கல், சிறுநீரக கல் இல்லாத எல்லாரும் நம்ம தக்காளி, ஓரிரு தக்காளி பயன்படுத்துவது நல்லது. ஆண்களுக்கு நிறைய ஆண்கள் இருக்கீங்க, வரக்கூடிய புரோஸ்டேட் கேன்சர், அந்த புரோஸ்டேட் கேன்சரினுடைய பிரச்சனை என்னன்னா, ஒரு காலத்துல நாங்க படிக்கிற காலத்துல திரும்ப திரும்ப எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, புரோஸ்டேட் கேன்சர் will come only for the westerners, இந்தியாவில் யாருக்கும் வராது, அப்படிதான் படிச்சோம். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன, அந்த பினைன் புரோஸ்டேட், அந்த கேன்சர் புரோஸ்டேட்டா மாறாமல் இருப்பதற்கு இந்த மாதுளம்பழமும் தக்காளி பழத்தினுடைய தொலியும் பயன்படும் நண்பர்களே. புளிக்கு இயல்பா மாற்றா தக்காளி பழத்தினுடைய புளிப்பு கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம், நல்லதுதான். தக்காளி பழம் சிறுநீரக கல் இருப்பவங்களுக்கு ஆகாது. அதுல இருக்குது ஆக்சாலிக் ஆசிட். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க தக்காளி பழத்துல இருக்க விதை தான் போய் கல்லா மாட்டிக்குது அப்படின்னு. அது ஒரு பைத்தியகாரத்தனம். தக்காளி பழத்தினுடைய விதையெல்லாம் போய் சிறுநீரக கல்லெல்லாம் போய் மாட்டாது. தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய ஆக்சாலிக் ஆசிட் கால்சியத்தோட சேர்ந்து கால்சியம் ஆக்சலேட் அப்படின்னு ஒரு ஸ்டோன் ஆயிரும். அதுதான் சிறுநீரகத்தில் போய் மாட்டிடும். நிறைய பேர், நான் பெங்களூர் தக்காளி தான் வாங்குறேன், விதையெல்லாம் எடுத்துட்டு தான் சாப்பிட்றேங்க, அதெல்லாம் தப்பு. அந்த பல்ப், அதுல இருக்கக்கூடிய ஆக்சாலிக் ஆசிட் உடலுக்கு கெடுதி.